Hey guys, welcome to my channel How to Apply Tamil. இன்னைக்கான வீடியோவில் TNEB-யோட ஃபீல்ட் அசிஸ்டன்ட் வேலைக்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் முழுக்க TNBC மூலியமாக அப்ளை பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த TNBC மூலியமாக அப்ளை பண்ணும்பொழுது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ, ஆதார் கார்டு, 10th மார்க் ஷீட்டு, இது ஐடி குவாலிஃபிகேஷன் அப்படின்றதுனால ஐடி சர்டிஃபிகேட்டு, உங்களோட ஜாதி சான்றிதழ், சிக்னேச்சர், அப்புறம் அடிஷ்னலாக வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட். இந்த டாக்குமெண்ட்ஸ் தான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரௌசரில் TNBCயோட அப்ளிகேஷன் பேஜ் ஓப்பன் பண்ணிங்க. நான் அந்த வெப்சைட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிரந்தர பதிவு விவரங்கள்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா 2 ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க. இந்த அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா TNBCயில் ஒரு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் கிரியேட் பண்ணணும். ஆல்ரெடி குரூப் 4 குரூப் 2லாம் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணி லாகின் பண்ணி இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லை அப்படின்னா நம்ம ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு இங்கே மேலே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், புதிய பதிவு செய்ய விளைவோர் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களோட யூசர் ஐடி கேட்டிருப்பாங்க. இந்த யூசர் ஐடி வந்து உங்களோட யூனிக்கான யூசர் ஐடி போடுற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு யூசர் ஐடி போடுறேன். ஸோ இந்த மாதிரி யூசர் ஐடி போட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த மாதிரி க்ரீன் கலர் உங்களுக்கு ஷேட் ஆகும். இந்த க்ரீன் கலர் வந்துருச்சு அப்படின்னா யூசர் ஐடி வந்து இது வரைக்கும் யாரும் வச்சில்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த யூசர் ஐடியை போட்டுட்டு கீழே வந்து கேப்சா கொடுத்துருப்பாங்க, கேப்சா போடுங்க. ஸோ கேப்சா போட்டுட்டு பயனர் குறியீடு உள்ளதான ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு அடுத்த பேஜ் போயிடும். ஸோ இதில் கீழே பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்டிருப்பாங்க, அதாவது இந்த யூசர் ஐடிக்கான பாஸ்வேர்டு நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். பாஸ்வேர்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆல்ஃபா நியூமரிக்கில் தான் பாஸ்வேர்ட் போடணும், அதாவது ஆல்ஃபாபெட்ஸ் இருக்கணும், ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும், நம்பர்ஸ் இருக்கணும். ஸோ இதெல்லாம் கம்பைன் பண்ணி இருக்கிற மாதிரி நீங்கள் பாஸ்வேர்ட் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி பாஸ்வேர்டு ஒன்று போட்டுங்க. ஸோ இங்கே வந்து பாஸ்வேர்டு வந்து கன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ பாஸ்வேர்டு மறுபடியும் இங்கே என்ட்ரு பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களோட இமெயில் ஐடியை இங்கே நீங்கள் என்ட்ரு பண்ணிங்க. ஸோ இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இமெயிலில் கன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் கேட்டிருப்பாங்க. நேம் வந்து 10th மார்க் ஷீட்டில் பேர் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நீங்கள் என்ட்ரு பண்ணணும். ஸோ இப்போ 10th மார்க் ஷீட்டில் நேம் என்னமோ இருக்கோ அதே மாதிரி என்ட்ரு பண்ணிங்க. ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க. மொபைல் நம்பர் போட்டு ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஃபாதர் நேம் கேட்டிருப்பாங்க, மதர் நேம் கேட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபாதரோட நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருப்பாங்க. ஸோ நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் சூஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருப்பாங்க, டேட் ஆஃப் பர்த் சூஸ் பண்ணிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளிகண்டோட நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருப்பாங்க. ஸோ அப்ளிகண்ட் நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் சூஸ் பண்ணிங்க. அடுத்து வந்து ஜெண்டர் கேட்டிருப்பாங்க, ஜெண்டர் சூஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரிலீஜன் கேட்டிருப்பாங்க, ரிலீஜன் சூஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு வந்து சிட்டிசன்ஷிப் கேட்டிருப்பாங்க. ஸோ வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியான்னு இருக்கும், அதை சூஸ் பண்ணிங்க. ஸோ இதெல்லாம் சூஸ் பண்ணிங்க, அப்போ தான் கீழே வந்து ஆப்ஷன் ஷோ ஆகும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 2 ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க. கம்யூனல் ரிசர்வேஷன் கேட்டகரின்னு ஆப்ஷன் இருக்கும், இன்னும் அதர்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ கம்யூனல் ரிசர்வேஷன் கேட்டகரி கொடுத்தா தான் நம்ம தமிழ்நாடு இருக்க கம்யூனிட்டி எல்லாமே வந்து இங்கே ஷோ ஆகும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அடுத்த ஆப்ஷன் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இதில் வந்து வித்தின் தமிழ்நாடு, வித் ஒரு அதர் தன் தமிழ்நாடுன்னு இருக்கும். ஸோ வித்தின் தமிழ்நாடு கொடுங்க. ஸோ வித்தின் தமிழ்நாடு கொடுத்தீங்கன்னா கம்யூனிட்டி கேட்டிருப்பாங்க. ஸோ கம்யூனிட்டி நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கம்யூனிட்டி சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அதில் சப்காஸ்ட் எல்லாமே இங்கே ஷோ ஆகும். ஸோ நீங்கள் எந்த கம்யூனிட்டி சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எல்லா சப்காஸ்டிங் வந்து ஷோ ஆகும். ஸோ இது சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து சான்றிதழ் வழங்கப்பட்ட மாவட்டம் இருக்கும், அதில் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு எங்கே இஷ்யூ பண்ணாங்களோ டிஸ்ட்ரிக்ட் சூஸ் பண்ணிங்க. அடுத்து வந்து தாலுக்கா சூஸ் பண்ணிங்க. அதுமாதிரி சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ண அத்தாரிட்டி யாருன்னு கேட்டிருப்பாங்க. அத்தாரிட்டியை பொறுத்த வரைக்கும் SC STக்கெலாம் வந்து தாசில்தார் தான் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. BC MBC கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜோனல் டெப்யூட்டி தாசில்தாரும் ஹெட் குவார்ட்டர்ஸ் டெப்யூட்டி தாசில்தார் தான் வந்து சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆஃபீஸர் நீங்கள் சூஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருப்பாங்க, உங்களோட ஜாதி சான்றோட நம்பரை இங்கே என்ட்ரு பண்ணிங்க. அதேமாதிரி ஜாதி சான்று இஷ்யூ பண்ண டேட்டை கேட்டிருப்பாங்க, டேட்டை சூஸ் பண்ணிங்க. ஸோ சூஸ் பண்ணிவிட்டு சேமி மற்றும் தொடர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ கேட்கும். ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் 150 ரூபா பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ அந்த ஃபோட்டோவும் சிக்னேச்சர் ரீசைஸ் பண்ணுறது வந்து நீங்கள் சிம்பிளாக ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபோட்டோ வந்து ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கணும். ஸோ ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கிறதுக்கு ஜஸ்ட் நான் வெப்சைட்லேயே சொல்லி தரேன். ஒயிட் பேக்ரவுண்டில் மாற்றுறதுக்கு வந்து ரிமூவ் பேக்ரவுண்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா
நான் அந்த வெப்சைட் லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை யூஸ் பண்ணி இருந்து டவுன்லோட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகும். ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ கலர் போய்ட்டு ஒயிட் கொடுத்தீங்க அப்படின்னா ஒயிட் பேக்ரவுண்டாக மாறிடும். ஸோ நீங்கள் இது மாதிரி சிம்பிளாக வந்து பேக்ரவுண்ட் ஒயிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி டவுன்லோட் ஆகிடும். அடுத்து இப்போ ரீசைஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்விசி ஃபோட்டோ இமேஜ் ரீசைஸ்னு சொல்லி வெப்சைட் இருக்குது. நான் அந்த லிங்க்கை வந்து உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து உங்களோட நேம் வந்து 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதேமாதிரி என்டர் பண்ணிங்க. ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு டேட்டு கேட்டிருப்பாங்க, ஃபோட்டோ எடுத்த டேட்டை சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து சூஸ் இமேஜ் கொடுத்துட்டு ஸோ இந்த இமேஜ் சூஸ் பண்ணிட்டு கன்வெர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபோட்டோ உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோ உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிருக்கும். ஸோ அதேமாதிரி சிக்னேச்சரை கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா சேம் ஆப்ஷன் தான். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணி சிக்னேச்சர் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா சிக்னேச்சர் உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி டவுன்லோட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் சிம்பிளாக வந்து வெப்சைட் யூஸ் பண்ணி வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அந்த ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா பேமெண்ட் பண்ண சொல்லுவோம். பேமெண்ட் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான ஓடிஆர் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ இப்போ ஓடிஆர் யூஸ் பண்ணி எப்படி லாகின் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஜஸ்ட்டு ஹோம் பேஜை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நிரந்தர பதிவு விவரங்கள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஏற்கனவே பதிவு செய்த ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து உங்களோட ஓடிஆர் கேட்டிருப்பாங்க, உங்களோட ஓடிஆர் இங்கே என்டர் பண்ணிங்க. சமர்ப்பி கொடுத்தீங்கன்னா உள்ளே போயிடும். ஸோ இது மேலே பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ கரண்டாக ஆக்டிவில் இருக்க எக்ஸாம்லாம் ஓப்பனில் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறது வந்து கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஐடி லெவல் இதான் அப்ளை பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு அப்ளை கிளிக் பண்ணுங்கள். ஸோ மறுபடியும் வந்து உங்களோட ஓடிஆர் கேட்கும். ஸோ இங்கே ஓடிஆர் இங்கே என்டர் பண்ணிங்க. ஸோ என்டர் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கும் கிளிக் ஹியர் டு அப்ளைன்ட்டு, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து ரெக்யூர்மெண்ட் டீட்டெயில்ஸ்னு கேட்டிருப்பாங்க, ஜஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோட்டோ எடுத்து டேட்டை கேட்டிருப்பாங்க. ஸோ டேட்டை சூஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச ஃபோட்டோ இங்கே அப்லோட் பண்ணிவிடுங்க. ஸோ சேவ் ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகிடும். ஸோ அதே மாதிரி சிக்னேச்சரையும் சூஸ் சிக்னேச்சர் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு சிக்னேச்சர் சூஸ் பண்ணி சேவ் சிக்னேச்சர் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா சிக்னேச்சர் அப்லோட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் எப்படி ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா வெரிஃபிகேஷன் பர்பஸ்ன்னு கேட்டு டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்து என்டர் பண்ணுங்கள். அடுத்து டேட்டா பர்த் சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஜெண்டர் சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி சூஸ் பண்ணுங்கள். அடுத்து மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க, மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்கள். அடுத்து இமெயில் ஐடி கேட்டிருப்பாங்க, உங்களோட இமெயில் ஐடி என்டர் பண்ணுங்கள். ஸோ இதை என்டர் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வந்து டிக் கொடுத்துட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களோட அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க, அட்ரஸ் கரெக்டானு பார்த்துட்டு ஜஸ்ட்டு டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி டீட்டெயில்ஸ்னு சொல்லி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ் அப்படின்னா ஜஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கிட்டு டிசபிலிட்டி பர்சன்டேஜில் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்ட் நோ கொடுத்துருங்க. அதுமாதிரி எக்ஸர்வீஸ்மெண்ட் இருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் எக்ஸர்வீஸ்மெண்ட் கொடுத்துட்டு அந்த டீட்டெயிலாம் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க. நோ கொடுத்துட்டு ஜஸ்ட்டு டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஜாபில் இருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் எஸ் கொடுத்துட்டு அதோட டீட்டெயில்ஸ் நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்ட் நோ கொடுத்துருங்க. ஸோ அதை தான் கீழே கேட்டிருப்பாங்க, நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஜாப்லேருந்து ரிசைன் பண்ணியிருக்கீங்களா அல்லது டிஸ்மிஸ் ஆகிருக்கான்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க, இல்லை நோ கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட்லேருந்து நீங்கள் எக்ஸாம் எழுத முடியாமல் டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் அதுக்கு நோ கொடுத்துருங்க. அடுத்தவங்க மேலே கிரிமினல் கேஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் அதுக்கு நோ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா 2 மனைவி இருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க. ஜஸ்ட் அதுக்கு வந்து நோ கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டு டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் ட்ரேடு சர்டிஃபிகேட் ஆர் நேஷனல் அப்ரெண்டிஸ் சர்டிஃபிகேட் இன் எலக்ட்ரிஷியன் இருக்கும். நீங்கள் எலக்ட்ரிஷியனில் எதுவும் ட்ரேட் சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் இது சூஸ் பண்ணிங்க. அதாவது ஒயர்மேன் அப்ரெண்டிஸ் முடிச்சிருக்கீங்கன்னா ஒயர்மேன் சூஸ் பண்ணிங்க. இல்லை வேறு எதுவும் யூஜி இருக்குது அப்படின்னாலும் யூஜி சூஸ் பண்ணிங்க. பிஜி இருக்கனாலும் பிஜி சூஸ் பண்ணிங்க. ஸோ நம்ம வந்து ஐடி சூஸ் பண்ணிக்கிறோம். ஜஸ்ட் ஐடி சூஸ் பண்ணிவிட்டு வெரிஃபை த செலக்டட் குவாலிஃபிகேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா கீழே அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட 10th ஸ்டாண்டர்ட் அல்லது எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்எல்சி அது ஈக்குவலன்ட்னு கேட்டிருப்பாங்க. ஜஸ்ட் எஸ்எஸ்எல்சி சூஸ் பண்ணிங்க. ஸோ எஸ்எஸ்எல்சியோட ரிசல்ட்டு பப்ளிஷன் டேட்டு கேட்டிருப்பாங்க. ஸோ அதை சூஸ் பண்ணுங்கள். அது வந்து உங்கள் மார்க் ஷீட்டில் பாட்டமில் இருக்கும், அதை பார்த்து என்டர் பண்ணிங்க. சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருப்பாங்க, சர்டிஃபிகேட் நம்பர் என்டர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தமிழ் பாடமாக எடுத்து படிச்சுன்னு கேட்டிருப்பாங்க. ஜஸ்ட்டு எஸ் கொடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஸ்எஸ்எல்சி அல்லது ஐடி சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா இங்கே என்டர் பண்ணுங்கள். ஜஸ்ட் நீங்கள் இந்த இடத்துல வந்து ஐடி ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் ஐடி வந்து நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு இந்த இடத்துல ஐடி நீங்கள் ஆட் பண்ணிங்க. ஸோ ஐடியில் வந்து 2 ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க, நிர்ணயிக்கப்பட்ட கல்வித் தகுதி, என்னென்ன கல்வித் தகுதி அப்படின்னு. ஜஸ்ட் நிர்ணயிக்கப்பட்ட கல்வித் தகுதி சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு ஐடி போர்டை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களோட போர்டை சூஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருப்பாங்க. இது வந்து உங்கள் ஐடி சர்டிஃபிகேட்டில் நம்பர் இருக்கும், அந்த நம்பர் இங்கே என்டர் பண்ணிங்க. ஸோ என்டர் பண்ணிவிட்டு தமிழே ஒரு பாடமாக எடுத்து படிச்சுன்னு கேட்டிருப்பாங்க. ஜஸ்ட்டு எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லை நோ கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸ் கேட்டிருப்பாங்க. நீங்கள் தான் அப்ரெண்டிஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் எஸ் கொடுத்துட்டு அந்த அப்ரெண்டிஸோட டீட்டெயில்ஸாக இங்கே என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் நோ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் அண்ட் விஷுவல் ஸ்டாண்டர்ட்னு சொல்லி ஆப்ஷன் இருப்பவங்க கேட்டிருப்பாங்க. இதை கிளிக் பண்ணி ஜஸ்ட்டு எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு டிக் பண்ணிவிட்டு சேவ் கண்டினியூ கொடுங்க. ஓகே கொடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் கேட்டிருப்பாங்க. பிஎஸ்டிஎம் வந்து நீங்கள் ஐடி வரைக்கும் தமிழில் படிச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட்டு எஸ் கொடுத்துட்டு ஐடி நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஃபில் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் தமிழில் படிக்கல அப்படின்னா ஜஸ்ட் வந்து நோ கொடுத்துட்டு டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து எக்ஸாம் வந்து உங்களுக்கு வந்து தேர்வு மையம் எங்கே வேணும்னு கேட்டிருப்பாங்க. ஜஸ்ட் வந்து நீங்கள் எங்கே வேணால் எக்ஸாம் சென்டர் சூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 2 ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஃபிசிக்கலுக்கு எந்த சென்டர் வேணும் கேட்டிருப்பாங்க. ஸோ ஃபிசிக்கலுக்கு சென்டர் எங்கே வேணும் சூஸ் பண்ணிங்க. ஸோ சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் நீட் டு பேன்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் 100 ரூபா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி ஃபீஸ் இல்லை அப்படின்னா ஃபீஸ் எக்ஸம்ப்டட்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் விசுவல் சர்டிஃபிகேட் அதாவது மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட், அடுத்து வந்து ஐடி சர்டிஃபிகேட். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கம்பல்சரி வந்து அப்லோட் பண்ணி ஆகணும். அதாவது ஸ்டார் போட்டிருக்க எல்லா சர்டிஃபிகேட்டும் அப்லோட் பண்ணி ஆகணும். ஜஸ்ட் வந்து ஒரு சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுவோம். ஜஸ்ட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுவோம். ஸோ சூஸ் பண்ணிவிட்டு அப்லோடு கொடுங்க. அதே மாதிரி ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வந்து ஜஸ்ட்டு சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வந்து கம்ப்ரஸ் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் கேட்டிருப்பாங்க. ஸோ அதை அப்லோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஐடி சர்டிஃபிகேட் கேட்டிருப்பாங்க. ஐடி சர்டிஃபிகேட் சூஸ் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வந்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. ஸோ சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தா ப்ரிவியூ காமிச்சிருப்பாங்க. ஜஸ்ட்டு ப்ரிவியூ செக் பண்ணிவிட்டு இங்கே டிக் பாக்ஸ் இருக்கும். ஸோ எல்லாம் டிக் பண்ணுங்கள். ஸோ அந்த டிக் பாக்ஸ் எல்லாம் டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டு ஃபைனல் சப்மிட் கொடுங்க. ஓகே கொடுப்பாங்க. ஜஸ்ட்டு மறுபடியும் டிக் பண்ணிவிட்டு இங்கே டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும். ஸோ இங்கே டவுன்லோடர் அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி ஜஸ்ட் அப்ளிகேஷனையும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி வந்து சிம்பிளாக வந்து நீங்கள் இந்த டிஎன்இபியோட ஃபீல்டு அசிஸ்டன்ட் வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதுக்கு வந்து பேசிக்காக ஐடி முடிச்சுனா மட்டுமே போதும். ஐடி வச்சு நீங்கள் வந்து சிம்பிளாக அப்ளை பண்ணிக்கலாம். நான் இந்த ஃபோட்டோ சிக்னேச்சர் ரீசீஸ் பண்ணுற வெப்சைட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த டிஎன்பிஎஸ்ஸோட அப்ளிகேஷன் பேஜ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தகவல் தெரியாமல் இருக்கலாம், ஸோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அது மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.